friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான குட்டி குட்டி ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே நம்ம கடையில வாங்குற மாதிரி சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் தோல் நீக்கின உளுந்து எடுத்துர்க்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு 2-3 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி இத வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இனி இத வந்து புதுசா தண்ணி சேர்த்து 1-2 வாட்டி அலசிக்கோங்க. அப்ப வந்து உளுந்தோட ஸ்மெல் எதுவுமே வராது. இதே மாதிரி தான் நம்ம உளுந்து ஊற வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்வீட்ஸ்னாலும் உளுந்து நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணில அலசணும் அப்படினா உளுந்தோட ஸ்மெல் வராது. அதுக்காக தான் ஊர்னதுக்கு அப்புறமா நல்லா தண்ணில அலசி எடுத்துட்டோம் அப்படினா உளுந்து ஸ்மெல் எதுவும் வராது. இனி இத வந்து நம்ம நல்லா அரைக்கணும். அதுக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜார் பயன்படுத்தலாம். அப்படி இல்லனா கிரைண்டர்லயே அரைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல அரைக்க போறேன். மிக்ஸி ஜார் பயன்படுத்துறீங்கனா நல்ல ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எவ்வளவு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அவ்வளவு ஸ்மூத்தா நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திரலாம். கூடவே 1/4 கப் சோள மாவு. இது வந்து 4 டேபிள்ஸ்பூன். 1 சிட்டிகை உப்பு. அப்புறமா கலர் பொடி. நான் வந்து yellow கலர் எடுத்துர்க்கேன். ஏன்னா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சேர்த்துட்டு இத வந்து ஒரு 5 நிமிஷம் போல நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இப்போ பாருங்க நல்லா பஞ்சு போல வந்திருக்கு. மாவு ரெடியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம சர்க்கரை பாகு பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு panல 2.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இத வந்து ரொம்ப கலந்து விட தேவையில்ல. லைட்டா வேணா கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகு கொதிச்சு ஒரு சிறு கம்பி பதம் மாதிரி வரணும். இதோட பதம் ரொம்ப முக்கியம். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம அந்த விரலுக்கு நடுவுல வச்சு பாக்கும்போது பாருங்க இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி மாதிரி வருதுல. இந்த மாதிரி வரணும். ஸ்டவ் வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சமா ஒரு 4-5 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள், ரொம்ப கொஞ்சமா மஞ்சள் கலர் சேர்க்கறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல ரோஸ் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். இத வந்து நம்ம சேக்கும்போது அப்படியே கடையில வாங்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை இது நம்ம கிட்ட இல்லனா இது இல்லாம நம்ம பண்ணலாம். சர்க்கரை பாகு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியான சூடுல வச்சுக்கோங்க. அதிகமான சூடுல இருக்க கூடாது. இப்போ இந்த மாவை வந்து ஒரு எண்ணெய் வாங்குன கவர் அப்படி இல்லனா வந்து ஏதாச்சும் ஒரு கவர் இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுருக்கேன் நான். அப்படியே அழகா புளிஞ்சிட்டு கொஞ்சம் மேல தூக்கிட்டோம்னா விழுந்துரும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லா ரெடி ஆறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாலும் ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெளிய எடுக்கணும். இப்போ பாருங்க எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா வரணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெயில இருந்து வெளிய எடுக்கணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரை பாகு. அதுல போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் வச்சா போதும். சர்க்கரை பாகும் லைட்டா வெதுவெதுப்பா இருக்கணும் நம்ம வந்து சேக்கறப்போ. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் வைக்கும்போது அழகா சிரப் எல்லாம் உள்ள வந்துரும். சர்க்கரை பாகுல இருந்து வெளிய எடுக்கறப்போ நல்லா தட்டிக்கோங்க. நான் எக்ஸஸ் சிரப்லாம் நமக்கு தேவையில்ல. தட்டிட்டு எடுத்து மாத்தி வச்சிரலாம். அதே மாதிரி அடுத்த பேட்ச் பொரிக்க நம்ம உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகா வந்துரும். அவ்வளவுதான். டடா! தட்டு ஃபுல்லா ஜாங்கிரி ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வெளிய ஒரு சின்ன கிறிஸ்பினஸோட உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.